ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ராகுல் ஸ்டோரிஸ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த படத்தை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஊர்வசி பார்வதி திருவதி அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் நடித்து வெளிவந்திருக்கிற படம் தான் உள்ளோடக்கு. ஸோ இந்த படம் ஒரு மலையாள படம். நம்ம ஊர் தியேட்டர்ஸ்லையும் பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோடு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த படத்தோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம படத்தோட ஹீரோயினான பார்வதி திருவதி பார்த்திங்க அப்படின்னா ஒரு பையனை வந்து லவ் பண்ணுவாங்க. ஸோ ஆனால் அவங்க வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒத்துக்க மாட்டாங்க. என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஹீரோயின் வந்து ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலியை சேர்ந்தவங்க, அதாவது ஒரு ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. அந்த பையன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இந்து ஃபேமிலியை சேர்ந்தவன். ஸோ அதனாலே பார்த்திங்க அப்படின்னா ஹீரோயின் ஃபேமிலியில் பார்த்திங்க அப்படின்னா ஒத்துக்காமல் இவங்களுக்கு வேறு ஒரு கல்யாணம் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதே மாதிரி ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலியை பார்த்து அந்த ஹீரோயினுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ கல்யாணம் பண்ணி போனதுக்கப்புறமா தான் தெரிய வரும். அதாவது நம்ம கல்யாணம் பண்ணி போனதுக்கப்புறமா தான் இவங்களுடைய மாமியாராக வர்றது யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஊர்வசி. ஸோ என்ன தான் வந்து கல்யாணம் பண்ணி போனதுக்கப்புறமும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹீரோயினுக்கு வந்து அந்த லவ் பண்ண பையனை வந்து மறக்க முடியாது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, இதுதான் ரியாலிட்டி, ஸோ அதெல்லாம் மறந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ லைஃப்பை லீட் பண்ணிக்கலாம், நம்ம லைஃப் லீட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் பார்த்திங்க அப்படின்னா லைஃப் லீட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படி லைஃப்பை லீட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்துருது. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, நம்ம ஊர்வசியும் பார்வதி திருவதியும் சேர்ந்து என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. அதாவது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, இந்த படத்தோட டைரக்டர் கிறிஸ்டோ டாமி பார்த்திங்க அப்படின்னா இந்த படம் தான் அவருடைய ஃபர்ஸ்ட் படம், அவர் டெபியூ டைரக்டர். ஸோ இந்த படத்தை பார்த்திங்க அப்படின்னா எங்கேயுமே அந்த மாதிரி சொல்லவே மாட்டிங்க. பல படங்கள் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸோடு எடுத்தால் மாத்திரம் அந்த படத்தை பார்க்கும்போது தெரியும். ஸோ அந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காரு இந்த படத்தை. அதாவது மலையாள இண்டஸ்ட்ரி வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸாக பார்த்திங்க அப்படின்னா நல்ல மூவிங்கெலாம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ எனக்கு பர்சனலாக அது என்ன ரீசன், எதனால் அப்படி நடக்குது அப்படிங்கிறது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, அவங்க வந்து ரியாலிட்டிக்கு, அதாவது உண்மையை சார்ந்தே ஒரு படத்தை எடுக்கிறாங்க, உண்மையை தழுவிய ஒரு படத்தை எடுக்கிறாங்க, ரொம்ப யதார்த்தமான ஒரு கதையை எடுக்கிறாங்க, ரியலிஸ்டிக்காக இருக்குது. ஸோ ஏற்றுக்கிற மாதிரி இருக்கிறதுனால ஸோ அது வந்து ஆடியன்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுவும் இந்த படத்தில் எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. அதில் அந்த கேரக்டர்ஸை சூஸ் பண்ண விதம் பார்த்திங்க அப்படின்னா சூப்பராகவே இருக்குது. அதிலும் அந்த குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, கேரளாவில் ஒரு பகுதியில் வந்து இந்த மாதிரி மழை வெள்ளம் வர மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷன்லேயே பார்த்திங்க அப்படின்னா படம் ரன் ஆகும். ஸோ அந்த மழை வெள்ளம் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையோட ஒரு பார்ட். அதுவுமே பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட ஃப்ரெண்டு மாதிரி தான் அவங்க ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப பெருசாக வந்து அதை பற்றி பெருசாக கேர் பண்ணிக்காமல் அவங்க போயிட்டு வந்துட்டு, ஸோ ரொம்ப அவங்க யூஸ்வலாக அவங்க ரொட்டீனான ஒர்க்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. ஸோ வேறு லெவலில் எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக இந்த படத்தை போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறது கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய ராகுல் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.